தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த ஏஎம் ஷாஜகான் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுக்கிட்டாரு. பாபநாசம் தொகுதியுடைய எம்எல்ஏவான அவருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனவே இதை தொடர்ந்து அமைச்சரான ஷாஜகான் அவர்களுக்கும் பல வருடங்கள் கழித்து அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் பல்வேறு தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எனவே பேரலையின் சார்பில் இந்தியாவுடைய தற்போதைய அரசியல் சூழலில் ஐயுஎம்எல் கட்சியானது அமைச்சரவையில் அதிகாரத்தில் உட்காருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே போல இவருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சிறுபான்மையின மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை தருகிறதா பலரும் குறிப்பிடுறாங்க. இந்த சமயத்தில் அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி மத குருமார்கள் முன்னிலையில் இஸ்லாமிய முறைப்படி துவா அல்லது பாத்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழுகை பாடல் பாடப்பட்டது. அரசு அலுவலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மத நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருந்தது. எனவே இந்த சம்பவத்தை ஒட்டி மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அரசு அலுவலகங்களில் பொதுத்தன்மை தேவை அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலைமைச் செயலகம் உட்பட அரசு அலுவலகங்கள் மதசார்பற்ற தன்மைகளோடு இருக்க வேண்டும். அவரவர் தனிப்பட்ட மத நம்பிக்கைகளை பிரார்த்தனைகளை அவரவர் தனியிடங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த மதத்தின் சடங்குகளும் பிரார்த்தனைகளும் அங்கெல்லாம் கூடாது. வாக்கு சேகரிக்கின்ற பொழுது எல்லாரையும் சந்திக்கிறோம். வெற்றி பெற்ற பிறகு ஒரு மதத்தின் சார்பு சிந்தனைகளை தங்கள் அரசு அலுவலகங்களில் பின்பற்றுவது ஆரோக்கியமாக இருக்காது. வட இந்தியாவில் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதுபோல தமிழ்நாட்டில் நடைபெற யாரும் வழிகாட்டிவிடக்கூடாது. இதில் பெரும்பான்மை சிறுபான்மை மதம் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. ஜனநாயக தன்மைகளை பாதுகாக்கும் வகையில் முதிர்ச்சியான அரசியல் நடவடிக்கைகள் பேணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காருங்க. எனவே இதை ஒட்டி பொதுவான கருத்து என்ன இருக்குதுன்னா, ஏற்கனவே அரசு அலுவலகங்களில் ஹிந்து முறைப்படி பெரும்பான்மையான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் இப்போது இஸ்லாமிய முறைப்படி இந்த மாதிரியான சடங்குகள் நடந்தால் இந்து முறைப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இயல்பாகவே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சம்பவங்கள் மாற்றப்பட்டுவிடும். அதுக்கான வழிவகையை செஞ்சிடக்கூடும் அப்படின்னு சொல்லி தான் பலரும் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க.